வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை சின்னவளும் பெரியவரும். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அணைக்காதே, விளக்கை அணைக்காதே! அடி தொண்டையில் அலறினாள் வள்ளி. அதில் மேலோங்கி ஒலித்தது அச்சம். ஏன் ஏன் அணைக்கப்படாது என்று கத்தினார் பெரியவர். 5 வயது வள்ளியின் தாத்தா அவர். பயமா இருக்கு. என்னடி பயம்? இருட்ட கண்டாலே எனக்கு பயம்தான். நீ விளக்கை அணைக்காதேன்னா அணையாமல் இரேன். இப்ப எதுக்கு விளக்கு அணைக்க போறே என்று வாதாடினாள் அவள். விளக்கு எரிஞ்சா தூக்கம் வராது, அதுக்குதான். பெரிதாக எரிந்து கொண்டிருந்த அரிக்கன் விளக்கின் திரியை உள்ளுக்குள் இறக்கி சுருக்குவதற்காக அவர் கையை நீட்டினார். அவள் அலறினாள். அணைக்காதே, ஐயோ அணைக்காதே! ஏன்? அவர் வறண்ட சிரிப்பு சிந்தினார். நல்ல புள்ளதான் போ. 5 வயசு பிள்ளைக்கு பயம் என்னட்டி பயம்? இருட்டு என்ன உன்னை முழுங்கியா போடும் என்றார். வள்ளி ஒன்றும் பேசவில்லை. வெறும் தரையில் படுத்து கிடந்தாள். அது சுமாரான வீடு. சத்திர மாதிரி பெரியதாகவும் இல்லை, போதுமான வசதிகள் இல்லாத சின்ன வீடும் இல்லை. பழங்காலத்து வீடு. எலக்ட்ரிக் லைட் கிடையாது. இப்போது வீட்டில் தாத்தாவும் பேத்தியும் தான். அம்மா அப்பா எல்லோரும் வெளியூர் போயிருந்தார்கள். வள்ளி அவர்களோடு வரமாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். அவள் நோக்கில் அது பெரிய வீடுதான். ஆகவே பெரிய இடத்தில் தாத்தாவுக்கு துணை பேத்தி, பேத்திக்கு துணை தாத்தா என்ற நிலை. அவள் தனியாக இருப்பது இதுதான் முதல் தடவை. இன்றுதான் முதல் நாள். பகலில் எப்படியோ பொழுது போய்விட்டது. இரவுதான் தொல்லையாகவும் வேதனையாகவும் தோன்றியது பெரியவருக்கு. அதாவது இரவில் சிறுமி தொல்லையாக மாறி தொணதொணக்க ஆரம்பித்திருந்தாள். விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஏட்டி, விருப்பில படேன், கீழே படுத்தபடி தூங்கி போயிராத என்று எச்சரித்தார் பாட்டனார். மாட்டேன், எனக்கு தூக்கம் வரல என்று சொல்லி வள்ளி எழுந்து உட்கார்ந்தாள். உனக்கு தூக்கம் வருதா தாத்தா? இல்ல. அப்போ ஒரு கதை சொல்லேன். அவர் ஆரம்பித்தார். செட்டியார் கடையில் வடை திருடிய காக்கா கதைதான். இந்த கதை வேண்டாம், இதுதான் எனக்கு தெரியுமே. அம்மா சொல்லியிருக்கா, அப்பா சொல்லியாச்சு, நீயும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்க. சரி, வேற கதை சொல்லுதேன் என்று தலையை சொரிந்தார் தாத்தா. நீ படுத்துக்கோ, நானும் பக்கத்துல படுத்துக்கிடுதேன். விளக்க அணைக்க வேண்டாம், கொஞ்சமா எரியும்படி சுருக்கி வைக்கலாம் என்ன என்று குலைந்தார். வள்ளி மறுக்கவில்லை. அவரும் அப்படியே செய்தார். படுத்தார். கதை சொல்லலானார். சித்திரக்குள்ளன் கதை. ஒரு அப்பா அம்மாவுக்கு 7 பிள்ளைகள். கடைசி பிள்ளை ரொம்பவும் குள்ளம். அதனாலே சித்திரக்குள்ளன்னு பேரு. வீட்டிலே ரொம்பவும் கஷ்டம். சோத்துக்கு வழி இல்ல. அரை வயிறு கால் வயிறு சாப்பாடு கூட கிடைக்கல. அப்பாவும் அம்மாவும் யோசிச்சாங்க. பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போய் பக்கத்து காட்டுல விட்டு போட்டு வந்துடணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்க ராத்திரி வேளையில இப்படி ரகசியம் பேசியத குள்ள மட்டும் கவனிச்சு கேட்டுட்டு இருந்தான். மத்த பிள்ளைகள்லாம் தூங்கிட்டுது. குள்ள பயலுக்கு தூக்கமே வரல. விடியறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சான். வெள்ளை கல்லுகளா பார்த்து பொறுக்கி மடி நிறைய கட்டிக்கிட்டான். எதுக்கு? கதையில அது வரும், நீ பேசாம கேளு. எல்லாரும் எந்திரிச்சதும் பிள்ளைகள் எல்லாம் அப்பா கூப்பிட்டாரு. உங்களுக்கு வேடிக்கை காட்ட போறேன்னு சொல்லி காட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. பிள்ளைக எல்லோரும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு விளையாடினாங்க. அவங்களுக்கு தெரியாம அவரு மறைஞ்சு மறைஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாரு. அம்மா என்று தீன குரல் கொடுத்தாள் வள்ளி. அம்மா வீட்டிலே இருந்தாள். இல்ல அம்மா, எங்க அம்மா எப்ப வருவா? அழுகையின் சாயல் தென்பட்டது இதில். ஏன்டி, இப்ப என்ன வந்தது? அந்த பிள்ளைய பாவம், காட்டுல என்ன செய்யும் அப்பா அம்மா இல்லாம? அவசர அவசரமாக தொடர்ந்தார் தாத்தா. அதுக்குத்தான் குள்ள பைய ஒரு தந்திரம் பண்ணி போட்டானே. அவன் மடி நிறைய வெள்ளக்கல்லு சேர்த்து வச்சிருந்தான்ல, அதையெல்லாம் என்ன செய்தான்னு நினைச்ச? அப்பா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு காட்டை நோக்கி போகையில அவன் பின்னாலே நடந்தான். வழி நெடுக வீட்ல இருந்து காடு வரை அந்த கல்லுகளை ஒண்ணு ஒண்ணா தரையில வீசிக்கிட்டு வந்தான், அடையாளமா இருக்கும்னு. சாயங்காலம் அண்ணன்மாரெல்லாம் அப்பாவை காணாமன்னு அழுதாங்க. வீட்டுக்கு வழி தெரியாதே எப்படி போறதுன்னு அழுதாங்க. குள்ள மட்டும் அழாம, நான் கூட்டிக்கிட்டு போறேன் வாங்கன்னு தைரியமா பேசினான். சாலையில வழி நெடுக வீசி வச்ச வெள்ளக்கல்லுகளை அடையாளம் பார்த்துக்கிட்டு அவன் முன்னால நடந்தான். எல்லோரும் அவன் பின்னாலேயே போனாங்க. வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. கதை போதும் என்றாள் வள்ளி. கதை முடியல, இன்னும் நிறைய இருக்கு. இது வேண்டாம், வேற கதை சொல்லு, இல்லைன்னா எனக்கு அழுக வந்துடும். அவள் அழுவதை தாத்தா வரவேற்க தயாராக இல்லை.
வேறு கதைகளை சொன்னார். வழக்கமான குழந்தை கதைகள்தான். ஆனால் வள்ளியின் நினைப்பு குள்ளன் கதையிலேயே நிலைத்து நின்றது என்பது அவள் கேட்ட கேள்வியிலிருந்து புரிந்தது. அம்மாவும் அப்பாவும் பொல்லாதவங்க தான். சின்ன பையன்களை காட்டுல விட்டுட்டா அவங்க என்ன செய்வாங்க? பயமா இருக்காது? பாம்பு கீம்பு கடிக்க வராது? அவள் பார்வை அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்தது. திடீரென்று கத்தினாள். விளக்கை பெருசா தூண்டு. அதோ பாம்பு மாதிரி என்னமோ தெரியுது. சும்மா இருடி, இங்கே பூச்சி கீச்சி எதுவும் வராதுன்னு அதட்டினார் பெரியவர். அந்தா நீயே பாரு, சுவர மூலையில, தூணுக்கு அந்த பக்கம். அவர் எழுந்து விளக்கை தூண்டினார். சிறுமி காட்டிய மூலையில் பார்த்தார். பழங்கயிறு ஒன்று கிடந்தது. அவளுக்கு தைரியம் கூறினார். விளக்கு இப்படியே எரியட்டும், சுருக்க வேண்டாம் என்று அவள் கட்டளையிட்டாள். சரி சரி, கண்ணை மூடிக்கிட்டு படுத்துரு, தூக்கம் தானா வந்துரும், பயம் ஓடி போயிரும் என்று உபதேசித்தார். விளக்கில் எண்ணெய் தான் இல்லையோ அல்லது வேறு கோளாறு தானோ. டபுக் டபுக் என்று ஒளி 2-3 தரம் திரியில் குதித்தது. இது ஏன் இப்படி குதிக்குது என்று ஆச்சரியப்பட்டாள் வள்ளி. அவள் கேட்டு வாய் மூடுவதற்குள் விளக்கு அணைந்து விட்டது. மண்ணெண்ணை நாற்றம் எங்கும் நிறைந்து நின்றது. தாத்தா, விளக்கு அணைஞ்சு போச்சே என்றாள் அவள். ஆமா ஆமா, என்ன இருந்திருக்காது, அதனால என்ன, தூங்க வேண்டிய நேரம்தானே. வள்ளி சிறிது நேரம் பேசாமல் கிடந்தாள். பிறகு தொணதொணப்பை தொடர்ந்தாள். அங்கே என்னமோ சத்தம் கேக்குதே, அது என்னவா இருக்கும்? எலியா இருக்குமோ அல்லது பூனையா? நம்ம மேல வந்து விழுமோ என்றாள். தாத்தா, அப்பாவும் அம்மையும் என்னை விட்டுட்டு போயிருவாங்களோ? அவங்க திரும்பி வரலேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? பெரியவருக்கு எரிச்சல் வந்தது. ஏண்டி வாயை முடிக்கிட்டு கிடக்க மாட்ட? நீயும் உங்க அம்மா கூட போயிருக்க வேண்டியதானே? இங்கேயே நான் இருப்பேன்னு ஏன் அடம் பிடிச்ச என்று வெடுவெடுத்தார். வள்ளி வாய் திறக்கவில்லை. ஆனால் தூங்கவும் இல்லை. வெளியே தொழுவத்தின் தகர கொட்டகை மீது டப் டுப் என்று ஓசை எழுந்தது. பருமனான மழை துளிகள் விழுந்தன. தாத்தா தாத்தா என்று மெதுவாக குரல் கொடுத்தாள் வள்ளி. அது என்ன சத்தம்? திருட்டு பயல் போலிருக்கு. மழை சடசடவென்று பெய்யத் தொடங்கியது. மழைதான் பெய்யுது, தகரத்து மேல மழை விழுற சத்தம்தான். சிறிது நேரத்தில் மழை நின்று விட்டது. நாய் குரைத்தது. இன்னொரு நாய் பதிலுக்கு குரைத்தது. தாத்தா. அவர் பேசவில்லை. தூக்க கிறக்கம். பயமா இருக்கே அம்மா. ஆந்தையின் அலறல் கோரமாக கேட்டது. இருட்டில் வீட்டினுள் எது எதுவோ நடமாடுவது போல் தோன்றியது அவளுக்கு. கள்ளப்பயல், பேய், பூனை, பாம்பு. அவள் மனம் தறிக்கெட்டு ஓடியது. தாத்தா தாத்தா. எலி ஒன்று விழுந்தடித்து ஓடி வந்து அவள் மீது ஏறி குதித்து துள்ளிச் சென்றது. தாத்தா என்று பயங்கரமாக கூச்சலிட்டாள் அவள். அவர் என்னவோ ஏதோவென்று திடுக்கிட்டு பதறி எழுந்தார். மேல என்னமோ விழுந்து ஓடுச்சு என்று பயத்தோடு புலம்பினாள் பேத்தி. எலியா இருக்கும், இப்படி பக்கத்துல வந்து படுத்துக்கோ என்று அவர் அவளை அருகில் அழைத்து தைரியம் ஊட்டினார். இன்னும் அவள் நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டுதான் இருந்தது. இருட்டை கண்டு சின்ன பிள்ளைக்கு ஏன் தான் இந்த பயமோ? குப்புற படுத்து தலையணையில முகத்தை புதைச்சு கண்ணை சிக்குன்னு முடிக்கோ, பயம் தெரியாது என்று உபதேசித்தார் பெரியவர். அவள் அவ்வாறே கிடந்தாள். ஆயினும் அவளுக்கு தூக்கம் வர வெகு நேரம் பிடித்தது. விடிந்ததும் தாத்தா எழுந்து அவர் வேலைகளை கவனிக்க போனார். வள்ளி எழுந்தபோது வெயில் வந்திருந்தது. குருவிகள் தத்தியும் பறந்தும் விளையாடி கொண்டிருந்தன. ஒரு கோழி வீட்டுக்குள் வந்தது. அதை வெளியே துரத்தி கொண்டு ஓடினாள். பூனை ஒன்று ஒரு சுவர் மீது சோம்பலாக படுத்திருந்தது. அதை பார்ப்பதற்கு இப்போது அவளுக்கு பயம் எதுவும் இல்லை. அடி, குத்து என்று கூட விரட்டினாள். தோட்டத்து பக்கம் போனாள். செம்பருத்தி செடியில் பூக்கள் நிறைந்திருந்தன. அந்த செம்மை அவள் கவனத்தை ஈர்த்தது. சில பூக்களை பறிக்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. முயற்சி செய்தால் எட்டவில்லை. பெருவிரல்களை ஊண்டி நின்று எம்பி பார்த்தாள். அங்கே ஒரு கட்டை கிடந்தது அவள் பார்வையில் பட்டது. அதன் மீது ஏறி நின்று முன்னே வளைந்து கையை நீட்டி செடியை பிடித்து இழுத்தாள். ஏட்டி ஏட்டி, அங்கே என்ன செய்த? கீழே விருந்தர போற என்று பதட்டத்துடன் எச்சரித்தவாறு தாத்தா அங்கே வந்து சேர்ந்தார். பூ பறிக்கேன். பெருமை குமிழியிட்டது அவள் பதிலில். இப்படி முன்னாலே வளைஞ்சா கீழே தான் விழுவ, மூக்குல அடிபடும் என்றார் அவர். கட்ட சரியா இல்ல, இது மகுடிச்சு நீ கீழே விழுந்துருவ. அவள் வெற்றிகரமாக 2 பூக்களை பறித்து விட்டாள். அந்த பெருமையிலும் மகிழ்விலும் மேலே இருந்து தொபுக்குட்டீர் என்று கீழே குதித்தாள். சிரித்தாள். அவர் பயந்து போய்விட்டார். ஏட்டி, இப்படி குதிக்கலாமா?
காலு கை முறிஞ்சதுனா என்றார். எனக்கு தான் அடிபடலையே என்று கூவியபடி அவள் குதித்தாள், ஓடினாள். ஏ வள்ளி, ஏட்டி மெதுவா போ, மழை பெஞ்ச தர வலிக்கு விட்டுரும், கீழே விழுந்து முழங்கால பேத்துக்கிட்டு அழப்போற என்று கலவரத்தோடு நல்ல வார்த்தைகள் சொன்னார். அவள் ஏன் கேட்கிறாள்? ஓடினாள். அங்கிருந்த கிணற்றை எட்டி பார்த்தாள். கிணற்றை சுற்றி கட்டியிருந்த துவளத்தின் மீது உண்ணி சாய்ந்து கொண்டு உள்ளே எட்டி பார்த்தாள். பெரியவருக்கு உண்மையாகவே பயம். சே, இந்த பிள்ளை எத்தனை தொல்லை தருது சனியே, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேங்குதே, மனம் அழுத்து கொண்டது. அவர் வேகமாக கிணற்றருகே போனார். ஏட்டி, உனக்கு பயமா இல்ல என்றார். தண்ணி ஆழத்துல கிடக்குது, தெரிய மாட்டேங்குது, அதான் எட்டி பார்த்தேன் என்று சகஜமாக பேசி தரை மீது கால் பதித்து நின்றாள் வள்ளி. கிணத்தையெல்லாம் எட்டி பார்க்கப்படாது, ஆமா என்று சிரத்தையோடு உபதேசித்தார் அவர். அவள் கீழே விழுந்து காயம்பட்டு அழப்போகிறாள் என்று தாத்தா பயந்து கொண்டு அவள் பின்னாலேயே போனார். அடிக்கொரு தரம் தன் பயத்தை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தார், எச்சரித்தார், மிரட்டினார். ஒரு நாய் ஓடி வந்தது. அவள் ஒரு கல்லை எடுத்து அதன் மேலே வீசி எறிந்தாள். கல் நாய் மீது படவில்லை. ஏட்டி, நாய் உன்னை கடிச்சு போடும் என்றார் பெரியவர். அது ஒன்னும் கடிக்காது, அதுதான் ஓடியே போயிட்டுதே, நாயை கண்டா எனக்கு பயமே கிடையாது தெரியுமா என்று ஜம்பம் அடித்தாள் சிறுமி. நாயிட்ட எல்லாம் சேட்டை பண்ணப்படாது, ஒரு சமயம் இல்லாட்டி ஒரு சமயம் லபக்குன்னு கடிச்சிரும். வள்ளி எதிர்ப்புரை கூறவில்லை. சுவர் மீது சாத்தப்பட்டிருந்த ஏணி அவள் கவனத்தை கவர்ந்தது. ஓடிப்போய் 3 படிகள் ஏறிவிட்டாள். அதன் பிறகுதான் தாத்தா கவனித்தார், பதறினார். ஏட்டி ஏட்டி, கீழறங்கு, கால் தவறி விழப்போற, ஏனியே சரிஞ்சிரும். சே, இந்த பிள்ளை என்ன பாடுபடுத்துது என்று எரிச்சலோடு குறிப்பிட்டார். ஏன் தான் நீ இப்படி பயப்படுறியோ என்று கேட்டபடி கீழே குதித்தாள் வள்ளி. இப்படியெல்லாம் குதிக்கப்படாதுன்னு எத்தனை தடவை சொல்றது, காலு கையை முறிஞ்ச போதுடி என்று பெரியவர் கத்தினார். அவருக்கு வேறு அலுவல் எதுவோ வந்தது. வள்ளி, வீட்டுக்குள்ள போ, நான் இதோ வர்றேன் என்று சொல்லி விட்டு போனார். வள்ளி குதித்து கொண்டே உள்ளே போனாள். சிறிது நேரத்துக்கு பிறகு அவள் தலை மொட்டை மாடியில் தென்பட்டது. அங்கே திடுதிடுவென ஓடினாள். குட்டையான கைப்பிடி சுவர் மீது படுத்தபடி தோட்டத்தை எட்டி பார்த்தாள். தாத்தா, தாத்தா என்று கத்தினாள். தோட்டத்தில் நின்று நிமிர்ந்து பார்த்த பெரியவர் நிஜமாகவே பயந்து போனார். இந்த புள்ள தட்டுட்டி கௌதத்தின் மேலே ஏறி எட்டி பார்க்குதே, கால் தவறி கீழே விழுந்தா என்ன ஆகிறது? எனவே கோபமாக கூப்பாடு போட்டார். அங்கே ஏன்டி போன? அந்த சுவர் மேல ஏன் ஏறி நிக்கிற? கீழே விழுந்தா செத்தே போவேட்டி. வள்ளி கலகலவென சிரித்தாள். என்ன தாத்தா நீ, வெளிச்சமா இருக்கிற நேரத்துல கண்டதுக்கெல்லாம் இப்படி பயந்து சாகுற என்று கேலி வேறு பேசினாள். நான் சின்ன பிள்ளை, இருட்ட கண்ட பயப்படுவேன், அது சரி, நீ பெரிய ஆளு, வெளிச்சத்திலும் வெறும் வெளியிலும் பயப்படுறது நல்லாவே இல்லை என்று பெரிய மனுஷி தோரணையில் பேசினாள். இந்த சின்ன சவத்தை என்ன பண்றதுன்னே புரியலையே என மனம் குழம்பிய பெரியவர் செய்யும் வகை அறியாது தலையை சொரிந்து கொண்டு நின்றார். பேன் கடிக்குதா தாத்தா? மொட்டை தலையில பேன் எப்படி வந்தது? இந்தா வரேன், வந்து பேன் கிடைக்குதான்னு பாக்குறேன் என்று சொன்ன வள்ளியின் தலை மறைந்தது. அவள் ஓடி வரும் சத்தம் திம் திம் என்று கேட்டது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.